அவங்க கேக்குறாங்க, எதனா காரணம் சொல்லணும்ல. வேற என்ன பண்றது? உண்மையை சொல்ல முடியுமா? நானும் அத பத்தி தான் யோசிக்கிறேன். புரியல. பேசாம நானே அம்மா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு நினைக்கிறேன். நான் வெளிநாட்டுக்கு போற விஷயம் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் தெரியதானே போகுது. நான் இப்பவே சொல்லிட்டா எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப நான் சொல்லாம போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சா உன்னைதான் திட்டுவாங்க. எனக்காக நீ கஷ்டப்பட வேண்டாம், அதனாலதான் சொல்றேன். இப்ப நீ உண்மையை சொன்னா என்ன நடக்கும் தெரியும்ல? என்ன நடக்கும்? என்ன கண்டுபடி திட்டுவாங்க. திட்டிக்கட்டும், நான் வாங்கிக்க ரெடி. இப்பவே போய் சொல்றேன். இரு. நீ இப்போ போய் சொன்னா அவங்க திட்டுறதோட விட மாட்டாங்க. வேற என்ன செய்வாங்க? அவங்க கண்டிப்பா நீ ஊருக்கு போறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. உன்னை பிரிஞ்சு இருக்கிறதுக்குலாம் அவங்களுக்கு மனசு வராது. அப்புறம் நீ ட்ரை பண்ணது எல்லாமே வேஸ்டா போயிடும். அதுக்காக நான் செய்யற காரியத்துக்கு நீ திட்டு வாங்கணுமா? அசிங்கப்படணுமா? அது நியாயம் இல்லையே. இங்க பாரு, நீ ஆஸ்திரேலியாவுக்கு போகணும் தானே ஆசைப்படுற. எதிர்பாராத விதமா நம்ம கல்யாணம் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் நீ டிப்ரெஷனுக்கு போயிட்டேன்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் அடுத்தடுத்து நடந்த ஒவ்வொரு விஷயமும் உன்னை சங்கடம் தான் படுத்தியிருக்கு. நீ அப்செட் ஆயிருக்க. இது இப்படியே போச்சுன்னா உனக்கு நல்லதில்லை. இந்த சூழ்நிலையில தள்ளி இருந்தா ரிலீஃபா இருக்கும்னு உனக்கு தோணுது. நீ ஆஸ்திரேலியா போறதுல தான் ரொம்ப தீவிரமா இருக்கன்னு எனக்கு புரியுது. அது உண்மைதானே? ஆமா, அது உண்மைதான். என்னை விட உன் அம்மாவை பத்தி உனக்கு நல்லா தெரியும். நீ வெளிநாட்டுக்கு போறேன்னு தெரிஞ்சாலே அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. எதுனா பண்ணி உன்னை ஆஸ்திரேலியாவுக்கு போக விடாம தடுத்துருவாங்க. நம்ம கல்யாணத்தையும் இப்படி தானே நம்ம 2 பேரையும் கார்னர் பண்ணி பண்ணாங்க. இப்ப சங்கடப்பட்டு நிக்கிறது நம்ம 2 பேரும் தான். மறுபடியும் அந்த மாதிரி நிலைமை நமக்கு வரக்கூடாது. புரியுதா? புரியுது. நீ ஆஸ்திரேலியாவுக்கு போற வேலையை மட்டும் பாரு. மைண்டை ரிலாக்ஸ்டா வச்சுக்க. உனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணு. உன் லைஃப் என்ஜாய் பண்ணு. புக்ஸ் படி, மியூசிக் கேளு, அந்த ஊர் ஜனங்களோட இன்ட்ராக்ட் பண்ணு. மற்றபடி இங்க இருக்கிற பிரச்சனையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். 5 வருஷம் அக்ரிமெண்ட்ல போற. அங்க சந்தோஷமா இருந்து நிம்மதியா உன் வேலையை பாரு. நீ ஆஸ்திரேலியா போனதுக்கு அப்புறம் ஒரு டைம் பார்த்து நான் எல்லாருக்கிட்ட உண்மையை சொல்லிடுறேன். உன் அப்பா அம்மா கண்டிப்பா வருத்தப்படுவாங்க, கோச்சிப்பாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ இதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத. நிம்மதியா இரு.